சீனமங்கை, கனிமொழி, பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்த பிறகு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிறாங்க நம்ம சீனமங்கை. அதிமுக தொடர்ந்து பிஜேபியோடு இணைந்து செயல்படுவது என்பது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒன்று. நீங்கள் பெரியாரை சொல்லிட்டாங்க, அண்ணாவை சொல்லிட்டாங்க. அண்ணா பெரியாரை நீங்கள் தான் என் தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் உங்கள் தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, உங்கள் ஈவர், அவங்கெல்லாம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ணாதுரை இந்த லஞ்சம் வாங்காமல் இருந்தார் இந்த ஒரு 2 வருஷமாக ஆட்சிக்கு வந்து. அதில் தான் அவருக்கு எனக்கு மரியாதை உண்டே ஒழிய ஒரு மனிதனாக தகுதியற்றவர் அண்ணாதுரையும். நான் கதையாக சொல்லுவேன், வா வந்து பாருங்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரூப்பு எப்படியாச்சும் தோக்கடிக்கணும், அதனால் தூண்டி விடணும் என்று சொல்லி பாஜக அதிமுககாரங்களை தூண்டி விடுறோம். அதுக்கு தான் கனிமொழி பேசணும். அவ்வளோ பாசமாக உங்களுக்கு ஈவேரா மேலேயும் அண்ணாதுரை மேலேயும். ஈவேரா மேலேயும் அண்ணாதுரை மேலேயும் அவ்வளோ பாசமாக இருந்தால் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு செலவச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கு உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு நூலகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா சமாதிக்கு 250 கோடி செலவு பண்ணீங்களே, பக்கத்தில் இருக்கிற அண்ணா சமாதிக்கு 20 கோடி செலவு பண்ணீங்களா? சுயநலவாதிகள் நீங்கள். அதனால தான் சொல்லிடுறோம். அதனால் இது அதிமுககாரன் புரிஞ்சுக்க. அந்த உன் தலைவன்லாம் என்ன பண்ணுறான், அந்த மனையில் வச்சுக்கிட்டே பெரியார பேசாத. அவன் ஒன்றுமே தெரியாதவன். உங்களுக்கு தலைவராக இருக்கிறவன் இவனுக்குமே ஒன்றும் தெரியல, அரசியலே தெரியல. அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்கீங்க. திமுகவை அழிப்பது தான் நமது முதல் வேலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் என்ற மனிதருக்கு எவ்வளவு இது கொடுத்தாங்க திமுகவில். இந்த கருணாநிதி கொடுத்த தொந்தரவு கொஞ்சமாக அந்த மனிதன் இன்னும் அதிக நாள் உயிர் வாழ்ந்திருப்பார். இவங்க கொடுத்த டென்ஷன், கருணாநிதி கொடுத்த டென்ஷன், இல்லைன்னா இன்னும் 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருப்பார். அப்போது நம்முடைய புது எதிரி யார்? திமுககாரன் தானே. திமுககாரன் தான் புது எதிரி. அவனை விடலாமா நம்ம? ஏதோ அவனை தோக்கடிக்கிறதற்காவது பாஜகவோட சேருங்க, அவனை காலி பண்ணுங்க, நாட்டை விட்டு அவனை துரத்துங்க. அப்போ தான் நாடு உருப்படும். அதனால் இந்த தலைவர்களும் எல்லாம் அண்ணா பெரியார் திட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உன் தலைவன் பூரா மாட்டிக்கிட்டு இருக்கான். 1000 கோடி 2000 கோடின்னு கான்ட்ராக்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான். நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க.